ஒரு சிறிய செயலை கூட நம்ம நடைமுறையில் வாழ்க்கை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் கொண்டு வருமானா பெரிய விஷயம்தான். ஒரே ஒரு செயல், நான் இறக்குற வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையை நம்ம எடுத்து வாழறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடுமையானது தான். கடினமான செயல், அதெல்லாம் செய்யவே முடியாது. அப்போ நாம் நிறைய சொல்லியிருக்காங்க, அதன்படி நம்ம வாழறது ரொம்ப குறைவு தான். முடிந்த அளவுக்கு பாட்டு பாடக்கூடியவர்கள் அதன்படி நிற்பது மிகவும் சிறந்தது. நாம் அதன்படி நின்று பாடனா அது இன்னும் ஒரு சிறப்பு. இப்போ அது எப்படின்னா, இறைவன்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நாம் அதற்கான தகுதியாக இருக்கணும். அப்போ அந்த தகுதியை வளர்த்துக்கினாலே தானாகவே வந்துடும். நம்ம கேட்கக்கூடியதும் கிடையாது. இறைவனை ஆனந்தப்படுத்தணும். அப்போ அவரை போற்றக்கூடிய பாடல்களை நம்ம அதிகமாக பாடலாம். நம்ம எப்பயுமே இறைவன்கிட்ட இது கூட அதை கூடன்னு கேட்க வேண்டியதே கிடையாது. அவனை போற்றக்கூடிய பாடல்கள் பாடினாலே போதும். அவரை போற்ற என்ன கிடைக்கும்? நாம ஃபுல்லாக ஃப்ரீ ஆகலாம். நமக்கு தேவையான எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்களானது நம்மளை மேலாக ஊக்குவிக்கும், அடுத்த படிநிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். எங்க சுற்றி எந்த கேள்விக்கு வந்தாலுமே பாட்டு பாடினாலும் சரி, சிவாய நம்ம சொன்னாலும் சரி, எல்லாமே முதல்ல இந்த அறத்தில் தான் கொண்டு வரும். அறத்தில் முழுமையாக ஒன்று கொண்டு வரும். அதில் கொண்டு வந்து பொருளை நல்லா தருவார், இன்பத்தை தருவார், இது எல்லாத்தையும் தருவார். இதில் எல்லாம் நீ நிலையாக நின்று எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு நீ பற்று இறைவன் மேலே வருதா இல்லை அதன் மேலே சாயுதான்றது எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் ஒவ்வொன்றா நீ சோதனை பண்ணி தான் ஒவ்வொரு படியாக நம்ம கடந்து வரவே முடியும். பக்தி பாடலானது நாம் பாட 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 என்ன ஆகும்னா உள் ஒளியானது பெருகும். உள்ள இருக்கக்கூடியது அப்படியே ஒரு ஆனந்தத்தில் துடிக்கும். ஆனால் முதல்ல அதை பொருளை உணர்ந்து நம்ம பாடுறது மிகவும் சிறப்பு. ஏன்னா பொருள் உணர்ந்தாதான் தெளிவாக நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்கும். தெரியாமல் இப்போ எனக்கு சமஸ்கிருதத்தில், நான் தமிழ், நான் இப்போ சமஸ்கிருதத்தில் நான் சொல்கிறேன்னா எனக்கு அது புரியாது. வெறும் அந்த சத்தத்தை கேட்குறேன், சரி நான் அவரை போட்டுறேன்னு எனக்கு தெரியும், இறைவனை நான் போட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அது என்னன்னே தெரியல. எனக்கு அது தெரிந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு விஷயம் எனக்கு தெரியுதுன்னா, தமிழ் எனக்கு புரியுதுன்னா, அதை நான் போற்றும் போது என்ன நடக்குன்னா எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வரும், எனக்குள்ள ஒரு கண்ணீர் வரும். இது எல்லாம் கலந்து நம்ம பண்ணும் பொழுது அது இன்னும் ஒரு 10 படி மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ எதை செய்தாலுமே முழு மனதோடு செய்தால் எல்லாம் கிடைக்கும். நான் இறைவனை இன்னைக்கு போற்றி போனோம், இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி பண்ணுறது வீண் தான். கடமைக்காக எதையும் செய்யக்கூடாது, அன்பின் மிகுதியால் செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை பாடுறீங்கன்னு வச்சுக்கலாம், சுவாமி மேலே அப்படியே ஒரு காதல் வந்து, இல்லை நீங்கள் கூட எழுதி பாடலாம்.